ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம். குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. சக்திகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். குழந்தைங்களா நல்லா இருக்கிறீங்களா? குழந்தைங்களா எப்படி கதையெல்லாம் ஒழுங்கா கேட்டு வரீங்களா? அல்லது பெரியவங்க தான் கேட்குறாங்களா? நமக்கு தெரியாது, பார்க்கறவங்களுக்கு தான் தெரியும். அம்மாவுடைய அருள்வாக்கு ஒண்ணு, தேய்க்க தேய்க்க தான் பாத்திரங்கள் பொலிவு பெறும். அதுபோல தியானம் பழக பழகதான் மன அமைதி ஏற்படும். அசுத்த நீர் வளர்ந்த மல்லிகை பூ செடியில் பூத்த மல்லிகை பூவும் நல்ல மனம் தருவது போல ஆன்மீகத்தில் ஈடுபடுவதன் மூலம் உங்களிடம் உள்ள மன அழுக்குகள், பாவ மூட்டைகள் தூய்மை அடைகின்றன. இது அன்னையின் அருள்வாக்கு. அசுத்தமான நீர்ல ஒரு மல்லிகை செடியில பூ பூத்திருந்தா கூட அந்த பூ வாசமா தான் இருக்கும். அது மாரி நம்ம ஆன்மீகத்துல ஈடுபட ஈடுபட நம்ம மனசுல உள்ள அழுக்குகள், குப்பைகள், பாவ மூட்டைகள்லாம் போயிட்டு அம்மா சொல்றாங்க. அது எப்படி போகும் நம்ம பார்ப்போமா? நம்ம நினைக்கிறோம், நான் என்னைக்காவது ஒரு நாள் மந்திரம் படிச்சுட்டா போதும், என்னைக்காவது ஒரு நாளைக்கு தொண்டு செய்துட்டா போதும், என்னைக்காவது ஒரு நாள் தர்மம் செஞ்சுட்டா போதும்னு நினைக்கிறோம். அப்படிலாம் இல்லை சக்திங்களா. அம்மா சொல்ற மாதிரி தேய்க்க தேய்க்க தான் அந்த பாத்திரம் தினமும் பல 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 பலன்னு இருக்கும். அதே மாரிதான் ஒவ்வொரு நாளும் நம்ம மந்திரம் படிக்க படிக்க, ஒவ்வொரு நாளும் செய்ய செய்ய, ஒவ்வொரு நாளும் நமக்கு அனுபவம் கிடைக்கும். இதுக்கு ஒரு சின்ன ஒரு கதை பார்ப்போமா? ஒரு குடும்பத்துல ஒரு தாத்தாவும் பேரனும் அடிக்கடி பேசிக்கிட்டே இருப்பாங்க. தாத்தா நிறைய அந்த பேரனுக்கு கதை சொல்லுவாரு. பேரன் அதை கேட்டுக்கிட்டே இருப்பான். ஒரு நாள் அந்த பேரனுக்கு ஒரு டவுட் வந்துச்சு. தாத்தா கிட்ட கேட்டானா, தாத்தா அஹ் வந்து நீங்க இந்த புக்கெல்லாம் படிக்கிறீங்க. அந்த தாத்தா என்னன்னா, தினம் அந்த தாத்தா என்ன பண்ணுவார்னா, தினம் தினம் மந்திரம் படிக்கிறது, தினம் காலையில எழுந்து மந்திரம் படிப்பாரு, தினம் அஹ் தலவரலாறு படிக்கிறது, கீர்த்தனை பாடுறது, ஆன்மீக புத்தகங்கள் படிக்கிறது, இதை மாரி சக்தி ஒலி படிக்கிறது, இதை மாதிரி நிறைய புத்தகங்களை டெய்லி படிச்சுக்கிட்டே இருப்பாராம். டெய்லி மந்திரங்கள் படிச்சு வழிபாடு பண்ணிக்கிட்டே இருப்பாராம். அப்போ அந்த அந்த பேரன் இதை டெய்லி பார்த்துட்டே இருக்கான். ஒரு நாள் தாத்தா கிட்ட தாத்தா, இந்த புத்தகங்கள் இருக்கிற மந்திரம்லாம் உனக்கு மனப்பாடமா தாத்தான்னு கேட்டானா. ஓ, எனக்கு எல்லாம் மனப்பாடம் தான். எவ்வளவு வருஷமா படிக்கிறீங்க தாத்தான்னு கேட்டான். நான் சின்ன வயசுல இருந்தே இந்த புத்தகத்துல மந்திரத்தெல்லாம் படிச்சுன்னு இருக்கிறேன். அப்புறம் ஏன் தினம் படிக்கிறீங்க? நீங்க தான் படிச்சீங்க, மனப்பாடம் ஆயிடுச்சு, இப்ப ஏன் படிக்கிறீங்க தாத்தான்னு கேட்டானா. அந்த மந்திரம் எல்லாம் மனப்பாடமா? மனப்பாடம். இந்த கதைகள்லாம் படிக்கிறீங்களா, புராண வரலாறுகள்லாம், அந்த வரலாறுலாம் உங்களுக்கு மனப்பாடமா தாத்தான்னு கேட்டாங்க. ஓ, இந்த கதையெல்லாம் எனக்கு எல்லாம் தெரியும், மனப்பாடமா தெரியும், அதான் உனக்கு நான் டெய்லி சொல்லிக்கிட்டு வரேன்னு சொன்னாராம். சரி, அதான் மனப்பாடமா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடுச்சு, மந்திரமும் மனப்பாடமா தெரிஞ்சிடுச்சு, திருப்பி திருப்பி ஏன் அதை படிச்சுக்கிட்டே இருக்கிறீங்கன்னு கேட்டாங்க. இது எனக்கு இதனால என்ன பலன் இருக்குது, இதனால என்ன நன்மை இருக்குது சொல்லு தாத்தான்னு சொன்னானா. உனக்கு இதை சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு வேலையை சொல்றேன், அந்த வேலையை போய் முதல் செய்யின்னு சொன்னாராம் தாத்தா. என்ன வேலை தாத்தா சொல்லுங்க. தாத்தா சொன்னாராம், தோட்டத்துல ஒரு கூடை இருக்குது. அதாவது கோழியை கவுத்து வைக்கிற கூடை பார்த்துருக்கிறீங்களா? பெரிய கூடையா இருக்கும், அதெல்லாம் சைடெல்லாம் பொத்த பொத்த பொத்தலா இருக்கும் மேலெல்லாம். அந்த கூடை கவுத்து வச்சிருக்காங்கல்ல, அந்த கூடையை போய் கோழி குஞ்செல்லாம் பறந்து போகாம இருக்கிறதுக்காக வேண்டி, அது காத்தோட்டமா இருக்க வேண்டி ஒரு கூடை பெருசா இருக்கும், அந்த கூடையை கவுத்து வச்சிருவாங்க. அதுக்குள்ள கோழி குஞ்செல்லாம் ஓடி ஓடி விளையாண்டு பெரிய கூடையா இருக்கும். அந்த கூடையில போய் தண்ணி பிடிச்சிங்கன்னு சொன்னாராம். அப்போ உடனே அந்த பேரன் என்ன சொல்லுவான்னா, போய் நான் தண்ணி பிடிக்க போவான். தண்ணி பிடிச்சா என்ன ஆகும்? தண்ணிலாம் டபால் கீழே இறங்கிடுச்சு. வந்துட்டான் தாத்தா. தண்ணிலாம் பிடிச்சேன்னா தண்ணிலாம் கீழே இறங்கி ஓடி போச்சு தாத்தான்னு. தாத்தா சொன்னான், திருப்பி போய் பிடிச்சிட்டு வாடான்னாராம். அவன் போய் திருப்பி போய் என் தண்ணி பிடிக்க போயிருக்கிறான். திருப்பியும் தண்ணி இறங்கிடுச்சு. இப்படியே தாத்தா 5 தடவை சொல்லியிருக்கிறாரு. 5 தடவை அவன் போய் தண்ணியை பிடிச்சின்னு வர வர தண்ணியெல்லாம் அந்த பொத்தல்ல கீழே இறங்கி இறங்கி போயிடுச்சு. அந்த பேரனுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. பொத்தலான கூடையில போய் தண்ணி பிடிக்க வர சொல்லிட்டேன், நான் இன்னும் அவ்வளவு முட்டாளா தாத்தா? ஏன் என்கிட்ட அந்த வேலையை விட்டேன்? நான் இன்னொரு தண்ணி பிடிக்க மாட்டேன் போன்னு சொல்லிட்டான். அப்ப தாத்தா கூட்டாராம், இங்க வாடா பேராண்டி. நீ முதல் தடவை அந்த இப்ப நான் நீ முட்டாளோ நீ பைத்தியம் நான் உன்னை சொல்லல. இப்ப போய் அந்த கூடையை போய் நீ பாரு, அந்த கூடை எப்படி இருக்குது போய் பாருன்னு சொன்னான். அந்த கூடையை போய் பார்த்துட்டு அந்த பேரன் சொன்னானா, அந்த கூடை நல்லா அழகா வெள்ளையாயிடுச்சு தாத்தா இப்பன்னு சொன்னானா. அப்ப தாத்தா சொன்னாராம், முதல் நீ தண்ணி பிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கூடை எப்படி இருந்தது? ஒரே அழுக்கா, கரியா, தூசி அடைஞ்சு போய் வெளியில இருந்ததுனால மண்ணு தூசி கறி படிஞ்சு அழுக்கா இருந்தது. நான் உன்னை ஒவ்வொரு தடையும் தண்ணி பிடிக்க சொல்லி இப்படி தண்ணி பொல்ல மொல்ல மொல்ல என்னாச்சு? அந்த கூடையில இருக்கிற அழுக்கெல்லாம் போய் அந்த கூடை பளிச்சுன்னு வெள்ளையா அழகா இருக்குது இப்போ.
அதே மாரிதான் நம்ம மந்திரங்கள் படிக்க படிக்க ஒவ்வொரு நாளும் 1008 மந்திரங்கள், 108 மந்திரங்கள், அம்மா கொடுத்த கூட்டு வழிபாடு கவசங்கள் எல்லா மந்திரங்களையும், மந்திர புத்தகங்கள் எல்லா மந்திரம் படிக்க 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 நம்ம மனசுல இருக்கிற அழுக்குகள், பாவ முட்டைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சி நம்ம ஆன்மா சுத்தமாயிடும். நம்ம ஆன்மா சுத்தி இருக்கிற அழுக்கெல்லாம் போயிட்டு நம்ம பரிசுத்தமாயிடும்னு சொன்னாராம். அதே மாதிரி தான் அந்த கதைகள்லாம், நீ சக்தி ஒலிகள் கதை வரலாற்றுக்கு அம்மாவோட தலை வரலாறுகள், சக்தி ஒலிகள்ல வர அற்புதங்கள், அதெல்லாம் அனுபவங்கள்லாம் படிக்கக்குள்ள ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவம் நமக்கு கிடைக்கும். இன்னைக்கு புரிஞ்சது நாளைக்கு வேற மாதிரி புரியும். நாளைக்கு புரியுது இன்னொரு நாளைக்கு இன்னொரு அனுபவத்தை கொடுக்கும். அது மாதிரி ஒவ்வொரு நாளும் படிக்க படிக்க அது நமக்கு அந்த மந்திரங்களும் சரி, அந்த வரலாற்று கதைகள் நமக்கு உருவேற்றப்படும் சொன்னாராம். அப்பதான் அந்த பேரனுக்கு புரிஞ்சுதான், ஓ, இதை பத்தி எனக்கு தெரியாது தாத்தா, இனி நானும் இதை மாதிரி தினம் உங்களை மாதிரியே இந்த புராண வரலாறுகள் இதை மாதிரி படிக்கிறேன். அப்ப அந்த தாத்தாட்ட அந்த பேரன் கேட்டாராம், சரி தாத்தா, மந்திரங்கள் படிக்கிறீங்க, மந்திரங்கள் உங்க மனசை சரி எவ்வளவு அழுக்கு மூட்டையை நீக்குது, பாவ மூட்டையை நீக்குது, மந்திரங்கள் உருவேற உருவேற நம்ம தெய்வ காட்சிகள் கிடைக்குது, தெய்வத்தோட காட்சிகள் கிடைக்குது, தெய்வோட அருள் நிறைய கிடைக்குது, நம்மள கர்ம வினைகள் தீருது, நம்ம பிறவாநிலையா கூட அந்த மந்திரங்கள் கொடுக்கும். அது ஒத்துக்கிறேன். ஆனா நீங்க இது சொல்றீங்களே தாத்தா, சக்தி ஒலி படிக்கிறது, தல வரலாறு படிக்கிறது, புராண வரலாறு படிக்கிறது, இதனால என்ன நன்மை? படிக்க படிக்க நம்ம கதை தானே, அது வெறும் கதை தான், அதுல என்ன வரப்போகுது தாத்தா? அதுல ஒண்ணுமே வரப்போகுது இல்லையா? தாத்தாவை கேள்வி கேட்டானாம். அப்ப அந்த தாத்தா சொன்னாராம், தம்பி, சக்தி ஒலி படிக்கிறதுனாலையும் புராண வரலாறுகள் திருப்பி திருப்பி நம்ம படிக்கிறதுனால என்ன நடக்குதுன்னா, உதாரணத்துக்கு ஒரு உண்மை கதை ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கோன்னு சொன்னாராம். அப்ப அவருக்கும் நமக்கும் சேர்த்துதான் இந்த கதை உங்க எல்லாருக்கும் சொல்றோம். அது இசைமணி செல்வராஜ் சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்கிறாங்க. அவங்க பார்த்த சாரதின்னு சொல்லிட்டு அவருக்கு ஃப்ரெண்டு. இவங்க பழனியில இவங்க 2 பேரும் காலேஜில் படிப்புல ஃப்ரெண்டு. அவங்க வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவம். அப்ப இந்த இசைமணி செல்வராஜும் பார்த்த சாரதியும் காலேஜில் படிக்கக்குள்ள ரொம்ப ஃப்ரெண்டா இருந்தப்ப ஒரு நாள் என்ன பண்ணிருக்கு, ஒரு நாள் பார்த்த சாரதியோட அப்பா இறந்துட்டார். அவங்க குடும்பம் பெரிய குடும்பம். அவருக்கு 5 தங்கச்சிங்க, ஒரு தம்பி. தகப்பன் இறந்த உடனே அந்த குடும்பத்துல இருந்து வருமானம் போயிருச்சு. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்ப கஷ்டப்பட்ட நிலைமையில இந்த இசைமணி செல்வராஜ் அவங்க குடும்பம் தான் அந்த பார்த்து சாதி குடும்பத்தை கொஞ்சம் உதவி பண்ணியிருக்காரு. இப்படி நாட்கள் பல போட உடனே இவங்க எல்லாம் படிச்சு முடிச்சு அவங்க வேற வேற ஊருக்கு வேலைக்கு போயிட்டாங்க. இவரும் இந்த பார்த்து சாதி வேற ஒரு ஊருக்கு வேலைக்கு போயிட்டாரு. இசைமணி செல்வம் வேற ஊருக்கு வேலைக்கு போயிட்டாரு. இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் கொஞ்ச நாள் அப்படியே தொடராம போயிடுச்சு. அப்ப ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அம்மாவோட பிறந்த நாளுக்கு வந்த அவரு இசைமணி செல்வராஜ் திடீர்னு அவன் ஃப்ரெண்டோடைய ஞாபகம் வரவே, சரி நம்ம ஃப்ரெண்டை போய் வீட்டுல போய் பார்த்துட்டு வரான்னு சொல்லிட்டு பழனிக்கு போயிருக்காரு. பழனிக்கு போனவர் என்ன சொன்னாரு, போகக்கூடிய அம்மாவோட சக்தி ஒளி புத்தகத்தை கையில எடுத்துக்கின்னு அம்மாவோட பிறந்தநாள் பிரசாதத்தை எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிருக்காரு. அவங்க வீட்டுக்கு போன உடனே அவர் அதிர்ச்சி தாங்க முடியல. அவரோட ஃப்ரெண்டு அந்த பார்த்த சாரதி நண்பன் படுத்த படுக்கையா கிடக்குறான். அவங்க அம்மா ரொம்ப கவலையா இருக்கிறாங்க. என்ன நடந்ததுன்னு கேட்டா, அந்த எல்லாரும் அந்த அந்த பார்த்து சார்ந்த அவர் நண்பனுக்கு திடீர்னு நீரிழிவு நோய், இருக்கிற நோய் நிறைய நோய்வாய்ப்பட்டு கொலஸ்ட்ரால், நீரிழிவு, சுகரு, இன்னும் ஒவ்வொன்றா நிறைய நோய் அவனுக்கு ரொம்ப உடல்ல பாதிப்பை ஏற்படுத்தி படுத்த படுக்க வேலைக்கு போக முடியாத படுத்த படுக்கையா போயிட்டான். அந்த குடும்பம் ரொம்ப கஷ்டத்துல வந்துருச்சு. அவங்க டாக்டருங்க எங்களால இவனுக்கு ஒன்றும் செய்ய முடியாதுங்கன்னு சொல்லிட்டாங்க. அவன் நிலைமைய பார்த்துட்டு ரொம்ப நான் நண்பன் இசைமணி அவர் செல்வராஜ் ரொம்ப கவலைப்பட்டுட்டு என்னதான் ஆதரவு கொடுக்க முடியும், ஒன்றும் ஆதரவு கொடுக்க முடியாது. உடனே அவங்க அம்மாட்ட சொன்னார், அம்மா நீங்க ஒரு நாள் பார்த்து மருவத்தூருக்கு போயிட்டு வாங்கம்மா, மருவத்தூர் மண்ணை மிதிச்சிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது திருப்பு முனை கிடைக்குமா, போயிட்டு வாங்கன்னாராம். சரி, அது வரைக்கும் அந்த 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 தன்னோட நண்பனுக்கு அம்மாவோட பிரசாதத்தை கொடுத்துட்டு இந்த சக்தி ஒளி புத்தகங்களை எடுத்துன்னு கையில அந்த புத்தகத்தை கொடுத்து இதை படிச்சுக்கிட்டு வாடான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டார். சரி, அவனை வாங்கிட்டு இவருங்க ஆறுதல் சொல்லிட்டு கிளம்பிட்டு நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டார். இந்த பார்த்த சாரதி என்ன பண்ணிக்கிறாரு, அவன் கொடுத்த சக்தி ஒளி புத்தகத்தை அப்பதான் முதல் படிக்கிறார். அவருக்கு இதற்கு மருத்துவருக்கு போனது கிடையாது, அம்மா பத்தி எல்லாம் ஒண்ணுமே தெரியாது. அந்த சக்தி ஒளி புத்தகத்தை எடுத்து அந்த பார்த்த சாரதி அந்த நண்பர் எடுத்து படிச்சும் பொழுதே அன்னைக்கு இரவே அம்மா கனவுல சொன்னாங்களாம், இந்த புத்தகம் இருக்கும் இடத்துல நான் இருக்கிறேன் மகனே, நீ இந்த புத்தகத்தை படிச்சுக்கிட்டே வா, உன்னுடைய நோய்களை இந்த சக்தி ஒளி புத்தகத்துல இருக்கிறத ஒன்னொன்னா படிச்சுக்கிட்டு வா, உன் நோய் ஒன்னொன்னா குணமாக்கி உன் வீட்டுக்கு எல்லாத்துக்கும் தேவையானதை நான் பண்ணி உன் குடும்பத்தை நான் பாதுகாத்து எல்லாம் நல்லபடியா ஆக்கி கொடுக்குறேன், இந்த புத்தகத்தை படிச்சுக்கிட்டே வான்னு சொன்னாராம். அப்போ அந்த பையனை உடனே நம்பிக்கை கனவுல அம்மா அடிகளார் அம்மா வந்ததை பார்த்துட்டு உடனே கண்ணு மூசி பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப தனக்கு ஒரு புத்துணர்வே வந்துருச்சு, ஒரு தெளிவு உடனே அந்த புத்தகத்துல இருக்கிற ஒரு வரி விடாம படிக்க ஆரம்பிச்சான். படிக்க ஆரம்பிச்சிட்ட உடனே அவனுக்கு உடனேயே நாளோட்டமா அவனோட நோய் கொஞ்சம் கொஞ்சமா நோயில முன்னேற்ற வரத்தை பார்த்துருக்குறாங்க. உடனே அவன் ஃப்ரெண்டுக்கு செல்வராஜ் இசைமணிக்கு லெட்டர் எழுதி போட்டு, அந்த காலத்துல டெலிஃபோன்லாம் எதுவும் கிடையாது தானே. அப்போ என்ன பண்ண, லெட்டர் எழுதி போட்டு உங்ககிட்ட வேற ஏதாவது இந்த சத்துவ புத்தகங்கள் இருந்தா எனக்கு கொண்டு வான்னு சொல்லியிருக்கான்.
அப்புறம் அவங்க நண்பரும் கொண்டு வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இந்த நண்பரும் இந்த புத்தகத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. அவர் என்ன பண்ணுவாருன்னா இந்த பார்த்தசாரதி இந்த புத்தகங்களை வந்து ஒவ்வொரு சக்தியுள்ள இருக்கிற புத்தகங்கள் கதைகளை படிச்சு உருவேத்திட்டு அதை தெருவில் இருக்கிற பிள்ளைங்க மக்கள் எல்லாம் தெருவில் இருக்கிறவங்க எல்லாம் கூட்டு கூட்டு இந்த கதைகளை பத்தி சக்தி ஒலி பத்தி படிச்சு படிச்சு சொல்லுவாராம். ஏன்னா அவர்தான் உடம்பு சரியில்லாம இருக்கிறதுனால ரொம்ப வெளியில போவாத அந்த சூழ்நிலையில ஒவ்வொரு நாளும் சக்தி ஒலியை படிச்சுட்டு படிச்சுட்டு அந்த அங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் சொல்லி தெருவில் இருக்கிறவங்களாம் கூட்டு திண்ணையில உட்கார வச்சு பிரச்சாரம் பண்ணி இருந்துக்கிறார். அப்ப இந்த பிரச்சார பணியால பாத்தீங்க இந்த பிரச்சாரம் பண்ணி அம்மா பத்தி சொல்லியிருக்கிறாரு. இது சொல்ல சொல்ல நாளோட்டமா அவரு கூட அவர் உடம்பு சுத்தமா பரிபூர்ணமா எல்லா நோயும் குணமாயிடுச்சுங்களாம். இது யாரா நம்புவாங்களா? நினைச்சு பாருங்க. டாக்டரே கைவிட்ட கேஸ். இருக்கிற நோய் அவ்வளவு நோய் அவருக்கு இருந்தது. என்னென்னவோ நோய் நிறைய நோய் இருந்துக்குது. அவ்வளோ நீரிழிவு நோய் இருந்துக்குது, கொலஸ்ட்ரால் இருந்துக்குது, இன்னும் நிறைய நோய் இருந்து படுத்த படுக்கையா இருந்த ஒரு வாலிபனு சக்தி ஒலியை படிக்க ஆரம்பிச்சு அதை எடுத்து மற்றவங்களை எடுத்து சொல்ல போக அவன் நோயெல்லாம் தீர்ந்து அவன் குடும்பத்துல கஷ்டங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நிவர்த்தி ஆகி அந்த அவங்க 5 தங்கச்சி கல்யாணம் பண்ணி எல்லா வேலையும் குடும்ப கடமை எல்லாமே முடிச்சிருக்கிறான். எதால அந்த சக்தி ஒலி அந்த வேலை அம்மா சொல்லுது பாருங்க, சக்தி ஒலி இருக்கும் இடத்தில் நான் இருக்கிறேன் மகனேன்னு சொல்லிட்டு பாருங்க. அந்த இடத்துல போய் அம்மா சக்தி ஒளி மூலியமா இருந்து அதை அவன் படிக்க படிக்க வேத்த அம்மா எல்லாமே அவன் குடும்பத்தை உருவேத்தி விட்டு அவன் வாழ்க்கையை மாத்தி அமைச்சுக்குது. நம்ம நினைக்கிறோம் இந்த சக்தி ஒலி படிக்கிறதுனாலையும் புராண வரலாறுகள் தல வரலாறு படிக்கிறதுனாலையும் நமக்கு என்ன நன்மை கிடைக்குதுன்னா நம்ம அந்த சக்தி ஒலி படிக்கும் பொழுது நம்முடைய மனம் வந்து ஒருமுகப்படும். எந்த சிந்தனையும் இப்போ அந்த கதையிலேயே அவங்களுடைய அனுபவத்திலேயே கதையை ஆழ்ந்து படிக்கக்குள்ள மனம் அப்படியே லைக்கியமாகும். அதுலயே எந்த இதுவும் காதல விழாது. அப்ப நம்ம அப்படியே அதை படிக்க படிக்க அம்மாவோட நினைவு அதிகமா இருக்கும். அம்மாவோட நினைவு அதிகமாக அதிகமாக நம்ம தியானம் பண்ண சக்தியை கிடைக்கிறோம். எப்படி தியானம் பண்ணோம்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க தியானம் பண்ணையே சுகரை கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. சர்க்கரை வியாதி நோயை வந்து தியானம் பண்ணி எவ்வளவு பேர் கண்ட்ரோல் கொண்டு வந்திருக்கிறாங்க. அது எப்படி சாத்தியமாச்சு? மருந்து சாப்பிடாமயே தியானத்தின் மூலமாக சர்க்கரை வியாதியை கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரிதான் இதுவும் சக்தி ஒலி படிக்கும்போது நம்ம மனம் வந்து தியான நிலைமைக்கு போகுதா, அந்த தியான நிலைமைக்கு போகக்குள்ள நம்ம மனம் அதிலே ஒடுங்கி அதிலே மூழ்கி அம்மாவோட நினைவிலேயே நம்ம அதை படிக்கும் பொழுது நாமளும் அந்த தியான நிலைமை அடையக்குள்ள அவருக்கு அந்த நீரிழிவு நோய் நீங்கி இருக்குது. அப்புறம் கொலஸ்ட்ரால் நோய் நீங்கி இருக்குது. அப்ப என்னென்ன மூல அப்ப ஆழ்ந்த தியானத்துக்கு சமமா நம்ம அந்த புக்கை படிச்சு உருவேற்றும் போது நம்மளுடைய ஆன்மா சுத்தமாகறதுக்கு இது நம்ம பாவ மூட்டையெல்லாம் நம்ம அழுக்கெல்லாம் நீங்குது. அதனால்தான் இது ஒரு ஒரு வகையில இது ஒரு பிரச்சார தொண்டு தான். இந்த தொண்டு பாத்தீங்களா இந்த காலத்துல நேத்து நம்ம அன்னைக்கு பேசியிருந்தோம் பாத்தீங்களா? தொண்டனுக்கு வந்து அம்மா எந்த அளவுக்கு இறங்கி வந்து தொண்டு செய்யறாங்க, எந்த அளவுக்கு உதவி பண்றாங்கன்னா இந்த காலத்துல எல்லாம் நமக்கு அந்த காலத்துல செய்யற மாதிரி தொண்டு இந்த காலத்துல நம்ம யாரும் அவ்வளவு கஷ்டப்பட்டு செய்யறது கிடையாது. இந்த காலத்துல எல்லாம் கம்ப்யூட்டர்லயே தொண்டு செய்யறோம். சக்தியோட எழுதி தொண்டு செய்யறோம். எவ்வளவோ தொண்டுகள் வீட்டுல இருந்துக்குன்னே எவ்வளவோ தொண்டு செய்யறோம். அந்த தொண்டுக்கு அம்மா மனம் இறங்கி வந்து எல்லாம் செய்யறாங்க. அதே மாதிரிதான் இந்த பார்த்தசாரதி அவர்களும் வீட்டுல இருந்துக்கினே சக்தி ஒளியை படிச்சு படிச்சு 4 பேருக்கு எடுத்து சொல்ல சொல்லி பிரச்சார பணியை செய்திருக்கிறார். வீட்டுல இருந்துனே தொண்டும் செய்திருக்காரு. சக்தி ஒளி படிக்க படிக்க ஒவ்வொரு கதையும் உருவேற உருவேற அவருடைய வாழ்க்கையில அவருடைய உடம்புல இருக்க நோயெல்லாம் உருமாறி அவர் பரிபூர்ண ஆரோக்கியத்தை பெற்று நல்லா வாழ்ந்திருக்கிறார். அதனால குழந்தைங்களா நீங்களும் என்ன பண்ணணும், குழந்தைகள் பெரியவங்க எல்லாருமே நம்ம அம்மா கொடுத்துருக்க இந்த சக்தி ஒளி புத்தகங்களை ஒவ்வொரு நாளும் படிக்க படிக்க அதன் மூலம் அம்மா நம்ம இந்த சக்தி ஒளி மூலம் வாழ்க்கையில் ஒளியேற்றம்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, அதுதான் உண்மை. அதனால எல்லாரும் அம்மா சொன்ன மாதிரி இந்த சக்தி ஒளி புத்தகங்களையும் சரி மந்திர புத்தகங்களையும் சரி ஒவ்வொரு நாளும் படிச்சு நாளுக்கு நாள் நம்ம ஆன்மா கரையேறதுக்கு என்னெல்லாம் வழி தேட முடியுமோ அதெல்லாம் தேடணும்னா அம்மா சொன்ன அருள்வாக்கு கடைபிடிச்சு அனைவரும் வாழ்க்கையில் வாழ்க வளமுடன். ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம்.